ஸோ மார்க்கெட்டில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் கரெக்ஷன் இருக்கும். ஒன் வந்து யூஸ்வலாக வந்து சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பெரிய ஒன்று தப்பு பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட் இஸ் ஃபாலிங், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ நம்ம எப்போவுமே when somebody comes for a equity investment, so they should always think about the same amount you are investing. Let's say if the price drops by 10%, உங்களுக்கு வந்து அப்போ ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோ ஃபேஸில் தான் இருக்குது. இது ஜஸ்ட் ட்ரெண்டா இல்லைனா இது எப்போ மாறும்? ஸோ இந்த டைம் பீரியடை யூஸ் பண்ணியே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த கன்வெர்ட் பண்ணிக்கலாமா, இல்லைனா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இப்படி எல்லா தகவலும் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் எம்ஆர் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க சார். இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃபேஸில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது எதனால் இருக்குது? குளோபல் டென்ஷன்ஸ்னாலையா இல்லைனா டொமஸ்டிக் இஷ்யூஸ்னாலையா? அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஓகே, ப்ராடாக சொல்லணும்னா தெர் ஆர் த்ரீ பாயிண்ட்ஸுங்க. ஒன் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கோவிடுக்கு முன்னாடி இட் வாஸ் அரவுண்ட், நான் நிஃப்டி பற்றி சொல்லணும்னா ஒரு 12,000 அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர் வாஸ் 40% கிராஷ் இன் ஓவரால் மார்க்கெட். அந்த கிராஷ் வந்து நெக்ஸ்ட் 6 monthsல ரிகவர் ஆச்சு. ஈவன் இஃப் யூ லீவ் த கோவிட் டைம் அசைட், அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2024 செப்டம்பர் வரைக்கும் அங்கே தான் டாப் அவுட் ஆயிடுச்சு. இந்த பீரியடில் வந்து நிஃப்டிவே இட் கேவ் இட் 120% ரிட்டர்ன். அதாவது வந்து ஒரு 4 yearsல 120% ரிட்டர்ன். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 30%, அது மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா 60%. ஸோ நான் எல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஷார்ட் டர்ம் பீரியடில் இஃப் த மார்க்கெட்ஸ் ரன் அப் ஸோ மச், த வேல்யூவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சர்ன் வந்து அவர் இந்தியன் மார்க்கெட்ஸ் லார்ஜ் கேப் இருந்தாலும் சரி, மிட் கேப் இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப், இட் வாஸ் இன் ஏ வெரி ஹை வேல்யூவேஷன் மூட் அன்டில் செப்டம்பர். அதுக்கப்புறம் வந்து 2 types ஆஃப் கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து 2 types ஆஃப் கரெக்ஷன் இருக்கும். ஒன் வந்து டைம் கரெக்ஷன் சொல்லுவாங்க, செகண்ட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ செப்டம்பரில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பீக்கே இன்னும் டச் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1.5 year தெர் இஸ் நோ ரிட்டர்ன் இன் த ஸ்டாக் மார்க்கெட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து நீங்கள் ஒரு 3 weeks பேக் பிஃபோர் திஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஈரான் அண்ட் இஸ்ராயல் ஸ்டார்டட். ஸோ மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக கரெக்ட் ஆகலை. நான் சொல்கிறது வந்து ஒரு 3 to 4%. பட் ஆனால் இந்த whenever you have this uncertainty, இந்த செகண்ட் ரீசன் வந்து இந்த அன்சர்டனிட்டினால ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 10% கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன் வந்து டைம் கரெக்ஷன் ஆயிடுச்சு, செகண்ட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் வந்துச்சு. இது வந்து லார்ஜ் கேப்லவும் கிடையாது. லார்ஜ் கேப் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூவை விட இன்னும் கம்மியாக இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் ஆர் பெட்டராக இருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ஸ் ஆல்சோ வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபேராக இருக்குது. இந்த 2 ரீசன் வந்து. தேர்ட் வந்து FII செல்லிங். ஓகே, அது ஒரு பெரிய கன்சர்ன் சொல்லுவாங்க. ஏன் FIIs இப்படி செல் பண்ணுறாங்க? எவ்ரி இயர் தே ஆர் செல்லிங் ஃப்ரம் த லாஸ்ட் 6 years பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக பார்க்கணும்னா இப்போது இந்த மார்ச் மந்த்லவே so far I think in the middle of the month itself they sold almost like a 70,000 crores. அவங்க ஏன் செல் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் they don't like Indian market. FIIs வந்து அவங்களுக்கு ஒரு இந்தியன் மார்க்கெட் இது மட்டுமே கிடையாது. தே கேன் இன்வெஸ்ட் அக்ராஸ் குளோபலி, எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க எங்கே wherever they go they try to see a maximum benefit. எனக்கு எங்கே கிடைக்கும், எங்கே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதுதான் பார்ப்பாங்க. இது இல்லாமல் வந்து நம்ம இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 6 to 8% இட் இஸ் டிப்ரிஷியேட்டிங். ஸோ அவங்க FII இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க டாலர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் கெட் கன்வெர்டட் இன்டு ரூபி. அந்த அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணும். கரெக்ட். தென் வென் தே வாண்ட் டு டேக் த மனி அவுட், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்வெஸ்ட் பண்ண இதில் வந்து ஒரு 16% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 16%ல் ஒரு 8% கரன்சி டிப்ரிஷியேஷனே போனால் அவங்களுக்கு ஃபைனலாக தே கெட் த ஒன்லி 8%. ஸோ நீங்கள் ரிஸ்க் அட்ஜஸ்டட், கரன்சி டிப்ரிஷியேஷன் அட்ஜஸ்டட் எல்லாம் போகும்போது அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஒன் திங் வி நீட் டு அக்செப்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் கரன்சி டிப்ரிஷியேஷன் வில் திஸ் கண்டினியூ ஸ்டாப் ஆகுமான்றது, ஸோ இட் மே நாட் ஃபால் டு தட் எக்ஸ்டென்ட், பட் அது நம்மளால் சொல்ல முடியாது. பட் தே லுக் அட் த நெட் ரிட்டர்ன்ஸ். ஸோ when they look at the other countries like maybe other emerging countries இருக்கலாம், இல்லைனா சைனா, ஈவன் USA இருக்கலாம். ஸோ ரிஸ்க் இல்லாமவே அவங்களுக்கு ஒரு 6 to 8% வரப்போகுது. ஸோ why should they invest? ஓகேங்களா? பட் ஆனால் they can change the mind anytime because
one is they are looking at the currency depreciation எல்லாமே. But when the markets fall a lot and the attracts in the valuations வந்து attractive வரும்போது obviously they think if they think that they can make more, like நம்ம இந்த இந்தியன் மார்க்கெட்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணா ஒரு 24-30% எடுக்கலாம்னா கண்டிப்பா வந்து so they will invest back. ஓகேங்களா. ஸோ 3 reasons வந்து ஒன்று வந்து இந்த US Iran இருக்கிற கன்ஃப்ளிக்ட், செகண்ட் வந்து FI செல்லிங், தேர்ட் வந்து வேல்யூவேஷன். பட் ஐ திங்க் தட் இஸ் கோயிங் அவே. இந்த வேல்யூவேஷன் பிரச்சனை வந்து டைம் கரெக்ஷன், ப்ரைஸ் கரெக்ஷன் ரெண்டுமே நடந்துச்சு. நம்ம மார்க்கெட்ஸ் எப்போ வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். இட்ஸ் $1 million கொஷன். இட் மே ரிவர்ஸ் ஆஃப்டர் another 5-10% கரெக்ஷன். இட் மே ரிவர்ஸ் இமீடியட்லி once if there is any good news from the US Iran conflict. ஓகேங்களா சார். இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருந்துருக்குன்றத ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் ரெக்கவரியை நோக்கி போகல சார். ஸோ அது எப்போ போகும், அது வரப்போ நம்மளுக்கு சிக்னல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஓகே, இது வந்து ஒரு $1 million கொஸ்டின் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக எப்போ ரிகவர் ஆகும், எப்போ வந்து ஷார்ப்பாக இன்னும் ஃபர்தர் ஃபாலோ ஆகும்ன்றது வந்து அது கெஸ் பண்ணுறதே என்ன கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. ஏன்னா ஹானஸ்ட்லி நோபடி கேன் டெல் வாட் இஸ் த பாட்டம், வாட் இஸ் த டாப். ஓகேங்களா. எஸ்பெஷலாக இந்த மாதிரி அன்சர்டனிட்டி நடக்கும்போது வந்து ஸோ எப்போ வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தெர் இஸ் ஏ குட் நியூஸ் ஃப்ரம் த எய்தர் ஃப்ரம் இரான் ஆர் US சைட், நீங்கள் நெக்ஸ்ட் டேவே மார்க்கெட் ஒரு 4% கேப் அப் ஆனாலும் நீங்கள் சர்ப்ரைஸ் ஆக தேவையில்லை. ஓகேங்களா. நான் இதுக்கு முன்னாலே சொன்ன மாதிரி ஸோ வேல்யூவேஷன்ஸ் வந்து இப்போ அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஈவன் அவர் க்ரோத் வந்து இன்டாக்டில் தான் இருக்கு. ஸோ இந்தியன் எக்கானமி க்ரோத் இட் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். அவர் ஆவரேஜ் GDP growth was 6-7% in the past. Even for this year also, as per the ratings agencies expectation, it is around 7-7.3%, which is a good. ஒரு country வந்து when it is going to grow at a rate of around 7% for the next, let's say 10-15 years. So on the market வந்து it has to give a better returns for the investors. ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபைண்டிங் த பாட்டம், இது இப்போயே ஸ்டாப் ஆகுமா, அடுத்த 10% இன்னும் கீழே போய் ஸ்டாப் ஆகுமான்றது வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால யூ ஷுட் திங்க் அபவுட் த லாங் டர்ம் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட், நீங்கள் வந்து இப்போது ஏற்கனவே ஒரு 12% கரெக்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு லம்சமாக இன்வெஸ்டர்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது if you have a 10 lakhs, if you are planning to invest 10 lakhs, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4-5 lakhs இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு மார்க்கெட் ஒரு 5 lakhs கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் இஃப் இட் ஃபால்ஸ் another ஒரு 3 lakhs இன்னும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது லம்சம். செகண்ட் வந்து மெனி பீப்புள் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ சிப். அவங்களுக்கு வந்து இது வந்து இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமாவே சொல்லணும்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ்வலாக வந்து சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து பெரிய ஒன்று தப்பு பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட் இஸ் ஃபாலிங், அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இன்னும் கீழே போனதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கணும். இது வந்து ரொம்ப தப்பான இதுங்க. ஸோ திஸ் இஸ் த டைம் ஆக்சுவலாக தே ஷுட் இன்க்ரீஸ் த சிப் வேல்யூ இஃப் தே ஹேவ் எ பேண்ட்வித். இது வந்து கான்செப்டுவலாக சொல்லணும்னா டைனமிக் சிப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10,000 வந்து இப்போ மார்க்கெட்ஸ் கரெக்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரெக்ஷன் வந்து ஒரு 25,000 நிஃப்டி 25,000 அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5% கீழே வந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் அடிஷ்னலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அது 10% இல்லாமல் 12,000 சிப் பண்ணுங்கள், இல்லைன்னா 15,000 பண்ணுங்கள். திருப்பி மார்க்கெட் இஃப் இட் கம்ஸ் பேக் to the 25,000, நீங்கள் then you go back to the normal SIP. இந்த மாதிரி டைனமிக் செட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நார்மலோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். செகண்ட் திங் வந்து சிப் வந்து எப்போவுமே when you start a SIP initially sideways, அதாவது வந்து மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு 2% அப் அண்ட் டவுன் அப்படி இருக்கும்போது வந்து வாட் யூ வில் டூ இஸ் you will accumulate your value in whatever the amount you are investing, it will accumulate more units. ஓகேங்களா. ப்ளஸ் மார்க்கெட் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லது. இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10,000 எவ்ரி மந்த் சிப் பண்ணுறீங்க, அது வந்து யூனிட் NAV வந்து ₹100 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து யூ வில் கெட் 100 units. ஏன்னா 10,000 to 100 NAV, ஸோ யூ வில் கெட் 100 units. சேம் அமௌண்ட் யூ ஆர் இன்வெஸ்டிங், லெட்ஸ் சே இஃப் த ப்ரைஸ் ட்ராப்ஸ் பை 10%, உங்களுக்கு வந்து அப்போ ₹90 இருக்கும் NAV. ஸோ தென் யூ வில் கெட் 110 units. ஓகேங்களா. ஸோ ஃபார் த சேம் அமௌண்ட் யூ வில் அக்யூமுலேட் த மோர் யூனிட்ஸ் அண்ட் assume like next 3 to 5 years market will shoot up by 30%, 50%, 100%. You have a more units and the price has jumped, so you will get the maximum benefit. So sideways or falling market is the best opportunity for the people who wants to invest through the SIP. So தயவு செய்து இப்போ வந்து நீங்கள் SIP வந்து ஸ்டாப்பே பண்ணாதுங்க. That is my sincere advisory.
சார் சிப் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னும் அக்குமுலேட் பண்ணலாம், அது என்ன பெனிஃபிட்ஸ் தரும்ன்ட்டு. ஆனால் இப்போ நியூவாக ஒரு வந்து இன்வெஸ்டர் உள்ள வரார், சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வராங்கன்னா அவங்க இந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அந்த ரெக்கவரி மூட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணுமா சார்? இல்லை, திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ஃபார் ஸ்டார்டிங் த சிப்புங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே கரெக்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இந்த கரெக்ஷனும் இல்லை, இது வந்து இன்னொரு 6 months டைம் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெஸ் ப்ரைஸ் இருக்கும்போதே அவங்க அக்யூமுலேட் பண்ணலாம் யூனிட்ஸ். ஒருவேளை இன்னும் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, இன்னும் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னா தே வில் கெட் ஈவன் மோர் யூனிட்ஸ் ஃபார் த சேம் ப்ரைஸ். ஸோ இது ஈவன் ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் த சிப் ஆல்சோ திஸ் இஸ் த வெரி குட் டைம் அண்ட் கண்டினியூ பண்ணுறவங்களுக்கும் குட் டைம். நான் சொன்ன மாதிரி ஈவன் டைனமிக் சிப் பண்ணவங்களுக்கும் இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகேங்களா. ஸோ தெர் இஸ் எ சேயிங் ஃப்ரம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சொல்லுவாங்க. ஸோ ஹி சேஸ் தட் some years we acquire the returns, some years we acquire the units. இது வந்து யூனிட்ஸ் அக்வயர் பண்ணுற பீரியட் இது. ஸோ இது மிஸ்ஸே பண்ணக்கூடாது ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஹேவ் எ லாங் டர்ம் விஷன். சார் இப்போ குளோபல் கான்ஃப்ளிக்ஸ் நடக்கிறப்போ அது வந்து ரிசால்வ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு ரெக்கவரி டைம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும்? பிகாஸ் நீங்கள் வந்து 16 years எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் நம்மளுக்கு வந்துருக்கு. ஸோ அந்த கான்ஃப்ளிக்டில் இருக்கிறப்ப அந்த டேட்டா வச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஸோ நம்ம இது பேசினாலும் டேட்டா வச்சு பேசினாலும் அதோட வேல்யூ இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டு 20-25 years பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து இப்போது ஆன்கோயிங் இப்போது நம்ம ஈரான் அண்ட் யூஎஸ் இஸ்ராயல் கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி. ஸோ 9/11 ஒன்று நடந்துச்சு, 26/11 கார்கில், ஓகேங்களா. ஸோ புல்வாமா, இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் கான்ஃப்ளிக்ட். இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து 30 to மினிமம் பார்த்தீங்கன்னா 10% to 30% கரெக்ட் ஆயிடுச்சு. பட் ஆனால் அந்த கரெக்ஷன் பீரியட் வந்து அந்த பேர் ஃபேஸ் வந்து வித்தின் மினிமம் ரிகவரி பீரியட் பார்த்தீங்கன்னா 1 month to 6 months. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வித்தின் 6 months. அதாவது இந்த வாட் எவர் த கரெக்ஷன் தட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி குளோபல் கான்ஃப்ளிக்ஸ்னால ஆல்வேஸ் ரிகவர்டு 6 months வந்து ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் டேட்டா சொல்லுது நம்மளுக்கு. சார் நீங்கள் பேசுகிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கான்ஃப்ளிக்ட் பற்றிலாம் பார்க்குறப்போ இப்போ ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் இந்த எப்போ சால்வ் ஆகும் அப்படின்றது ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சார்? ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து உண்மையாக சொல்லணும்னா அது நோபடி கேன் ப்ரெடிக்ட் அக்யூரேட்லிங்க. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி. இப்போது போகிற கான்ஃப்ளிக்ட் வந்து திடீர்னா இஃப் போத் பார்ட்டிஸ் அக்ரீஸ் டு நம்ம இந்த எஸ்கலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம்னா அது சீக்கிரமே இதாகலாம். நமக்கு மெயின் பிரச்சனை வந்து இட்ஸ் நாட் அபவுட் த கான்ஃப்ளிக்ட், இட் இஸ் த இம்பேக்ட் பிகாஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். நம்ம மெயின் என்ன, க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ். வி ஆர் ஆஸ் எ கண்ட்ரி வந்து நம்ம நெட் ரிசீவர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இஸ்ராயல் வந்து கத்தாரோட அந்த நியூ கான்ஃப்ளிக்ட் இதாகிடுச்சு. அவங்க சில பேஸ் க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் பேஸில் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து திடீர்னு என்ன ஆகும், ஸோ க்ரூட் அந்த எல்என்ஜி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து ஏறும். ஸோ அது எப்போ ஏறினாலும் வேர்ல்டு வைடு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஷூட்டிங் அப் இஸ் நெவர் குட் ஃபார் எக்கானமி ஃபார் எனி கண்ட்ரி. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அதோட ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் தெரியும். ஸோ அதனால் ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் இருக்கும்போது நோபடி கேன் சே எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ஸ். பட் அட் தி சேம் டைம் நம்ம ஒரு மெச்சூர்டாக பார்க்கணும்னா in current scenario வந்து வேர்ல்டு வந்து no country wants these kind of a conflicts to go for a long time. ஸோ அதனால் அண்ட் எஸ்பெஷலி இப்போ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உக்ரைன் அண்ட் ரஷ்யா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல. தெர் வாஸ் அ நீஜர் ரியாக்ஷன் ஃபார் கப்புள் ஆஃப் டேஸ். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அது வந்து நம்ம வந்து பெரிய இம்பேக்ட் இல்லை, நிறையா கண்ட்ரீஸ்க்கு இம்பேக்ட் இல்லை. பட் ஆனால் இது வந்து நமக்கு சைனாக்கும் நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து இம்பேக்ட் ஆகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஐ திங்க் ப்ராபப்ளி இட்ஸ் அ வீக்ஸ் டைம். ஸோ மேபி 2 to 3 weeks or 4 weeks டைமில் வந்து ரிசால்வ் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப இந்த க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அதோட விலை ஏறுதோ அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் பற்றிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் மேபி $200 வரைக்கும் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி உங்களோட கருத்து? க்ரூட் ஆயில்ன்றது வந்து வெதர் இட்ஸ் $200 or $160 எங்கே போகும்ன்றது வந்து யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போது ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ட் வந்து அது நல்லா எஸ்கலேட் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடியூசிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் போகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்னென்னா கண்டிப்பாக ஆஸ் ஏ க்ரூட் இம்போர்ட்டர், ஸோ நேச்சுரல் கேஸ் இம்போர்ட்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட இம்பேக்ட் இருக்கும். சி நம்ம கண்ட்ரி வந்து ஸோ தே வில் ட்ரை டு ஹோல்ட் த ப்ரைஸஸ் லைக் ப்ரைஸ், பெட்ரோல் ப்ரைஸ், டீசல் ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு $120 per dollar, $130 per dollar ப்ரைஸ் இருக்கு. ப்ளஸ் ஹவு மெனி மந்த்ஸ் இட் இஸ் கோயிங் டு கண்டினியூன்றது இருக்கு. ஸோ பட் பியாண்ட் எ பாயிண்ட் வந்து
கவர்மெண்ட்னாலையும் ரொம்ப லாஸ் அவங்களே அக்செப்ட் பண்ண முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வில் பாஸ் தட் ப்ரைஸ் ப்ரெஷர் டு த கன்சியூமர்ஸ்ன்றது வந்து நீங்கள் நானும் எல்லாருமே, ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் நம்ம லாஜிஸ்டிக்ஸ் என்ன இதில் நீங்கள் பார்த்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதோட யூசஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் த எக்கானமி. பட் அகெயின் கோயிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி, நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஸோ அந்த மாதிரி அப்நார்மல் ப்ரைஸஸ் வந்து எப்போவுமே சஸ்டெயின் ஆகாதுங்க. ஸோ மேக்ஸிமம் வித்தின் எ மந்த் ஆர் 2 months இட் வில் கம் டவுன். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இட் வில் ஸ்டார்ட் ரிவர்சிங். எப்போவுமே வந்து மார்க்கெட்டு இட் வில் ரியாக்ட் இன் அட்வான்ஸ். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணாது. மார்க்கெட் ஆல்வேஸ் ரியாக்ட் இன் அட்வான்ஸ். ஸோ வென் மார்க்கெட் திங்ஸ் தட் த அன்சர்டனிட்டி இஸ் கோயிங் டு எண்ட், அதுக்கு முன்னாலே வந்து ரிவர்ஸ் ஆகும். அதனால மெனி பீப்புள் இஃப் தேர் வெயிட்டிங் ஃபார் த என்டையர் கான்ஃப்ளிக்ட் டு பி ஓவர், அந்த டைமில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வாட் எவர் த ப்ரைஸ் யூ வாண்டட் டு பை, அது அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது கிடைக்காது. அந்த கிடைக்காத டைமில் வந்து நிறையா பீப்புள் வந்து தே திங்க் தட் தே மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, தே வில் நெவர் இன்வெஸ்ட். சார், இப்போ குளோபல் கான்ஃப்ளிக்ஸில் இப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் லோவில் இருக்கிறது ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 17 months-ஆவே வந்து மார்க்கெட் லோவில் தான் இருக்குது. இப்போ இன்னும் கரெக்ஷன் வந்து இன்னும் லோவில் இருக்குது. ஸோ இந்த அன்சர்டனிட்டி எதனால் வருது? இதை வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தே நிறைய வந்து பீப்புள் வந்து பேனிக் ஆகுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் இந்த சுச்சுவேஷனில்? ஓகே, ஸோ இந்த அன்சர்டனிட்டி எதனால் வந்ததுன்றது வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி டைமில் எஸ்பெஷலாக நீங்கள் ஒரு 18 months-ஆக ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மைண்ட் பிளாக் ஆகிருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து. எஸ்பெஷலி பீப்புள் ஹூ வுட் ஹவ் இன்வெஸ்டட் ஆஸ் அ லம்சம் அந்த லாஸ்ட் September 2024 அக்டோபர் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் எப்போவுமே வென் சம்படி கம்ஸ் ஃபார் ஏ ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ தே ஷுட் ஆல்வேஸ் திங்க் அபவுட் த லாங் டர்ம்ன்றது வந்து 7 years. ஏன்னா ஒரு 7 years-ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேர் புல் ஃபேஸ் எல்லாமே கவர் ஆகும். பேர் மினிமம் ஒரு வந்து 5 years அவங்க அந்த மணி பற்றி திங்க் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் திங் வந்து தெர் இஸ் எ டேட்டா. ஸோ நீங்கள் 2001 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா whenever the market has not given any returns for a 17 months, இது வந்து நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் போய் செக் பண்ணலாம். 17 monthsக்கு அந்த மார்க்கெட் அப்படியே சைட் லைன்ஸில் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கீழே போகுது மேலே போகுது, எந்த ரிட்டர்ன் வரலன்னா நெக்ஸ்ட்டு 1 yearல வந்து மார்க்கெட் ஆன் அண்ட் ஆவரேஜ் சம்டைம்ஸ் இட் கேவ் 200%, சம்டைம்ஸ் இட் கேவ் 10%, பட் ஆன் அண்ட் ஆவரேஜ் இட் கேவ் 30% ரிட்டர்ன். ஓகேங்களா, இது வந்து நான் சொல்கிறது நெக்ஸ்ட் 12 monthsல. நெக்ஸ்ட் 36 months பார்த்தீங்கன்னா 72% ரிட்டர்ன் இட் ஹஸ் given. ஸோ if we go by the data, so we may get the same return, we may or may not get, but we always need to go by the data. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக அது நடந்துச்சு. ஸோ and we think that I mean our Indian economy growth rate is also intact. So இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பண்ணும்போது, so if history repeats, so we should get 30 to 60 to 70% return in next 12 months to 36 months. ஓகே, ஸோ இப்போ வந்து இது டெம்பரரி தான். ஸோ பேனிக் ஆகாமல் நம்ம அதை நோக்கி கோல் நோக்கி போகணும் அப்படின்றத ரொம்ப. ஆமாம், கண்டிப்பாக இது பேனிக் ஆகக்கூடாது. அண்ட் ஒன் ஷுட் நாட் ஸ்டாப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஒன் ஷுட் நாட் எக்ஸிட் ஃப்ரம் தேர் போர்ட்ஃபோலியோ. அது வந்து ரொம்ப பெரிய தப்பாகுங்க. இதுதான் திஸ் இஸ் த டைம் தே ஷுட் ஹோல்ட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வாட் எவர் த ஆப்ஜெக்டிவ் தே ஹேட் இன் தேர் மைண்ட். எஸ்பெஷலாக வெனெவர் சம்படி ஸ்டார்ட்ஸ் இன்வெஸ்டிங், அந்த டைமில் என்ன திங்க் பண்ணுவாங்க, நான் லாங் டர்ம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஷார்ட் டர்மில் எது வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் வென் த சிச்சுவேஷன் ஆக்சுவலி கம்ஸ், அப்போ தான் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ் ஆக்சுவலாக. The people who can able to hold all these emotions and reduce all this noise, stay away from the noise, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக market has already always rewarded them. It's not whether it's a big investor or small investor, market has already rewarded. And I am also personally investing. Okay, I am continuing my SIPs and I believe that next 10 to 15 years the growth story is intact for the Indian market. So I think we should do well. So if everything goes well, I mean we should do well in the next 5 to 6 years. ஓகே சார். ஸோ நிறைய பேனிக் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு ஸோ நம்ம பேனிக் ஆக தேவையில்லை, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், மறுபடியும் அது கரெக்ஷன் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க சார். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஏன்னா அந்த குளோபல் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தாலோ இல்லைனா இப்போ மார்க்கெட் லோவில் போயிட்டுருக்கு அப்படின்னு இந்த பேனிக்கான விஷயங்கள் நடந்தாலுமே லாங் ரனில் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் தான் கொடுத்து நம்மளை வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு அப்படின்றத ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு நம்மளோட ரெட்டி சார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி பேனிக் ஆகாமல் இந்த வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை டக்குன்னு பேனிக் பண்ணி ஸ்டாப் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து உங்கள் கோல் நோக்கி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.